கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ற உயர்ந்த வேதத்தை நமக்கு தந்து அந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹ் தஆலா பல்வேறு வழிகாட்டுதல்களை நமக்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறார். சண்டை குறித்தானவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கண்ணியத்தோடு இறை தொடர்பில் அல்லாஹ்வும் அவனது தூதரும் காட்டிய வழியில் வாழ்ந்தால் அவனது வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. அதே போன்று எப்பொழுது ஒரு மனிதன் அக்கிரமக்காரனாக, அநியாயக்காரனாக, அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களை மறந்து இந்த உலகத்தில் வேறு பாதையை தேர்ந்தெடுத்து ஆணவத்திலும் அட்டூழியத்திலும் இந்த உலக வாழ்க்கையை கழிப்பானோ, அவன் மிக பெரும் அரசனாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவர்களது வாழ்வு அது அழிவுக்குள்ளானதா ஆகும் என்பதையும் குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். சண்டை குறித்தானவர்களே, 6666 குர்ஆனினுடைய வசனங்களில் கிட்டத்தட்ட 1000 வசனங்கள், 1000 ஆயத்துக்கள் முன்னோர்களினுடைய வரலாறுகள் பற்றி பேசுகிறது. அப்படி முன்னோர்களுடைய வரலாறுகளை பற்றி பேசுகிற குர்ஆன் ஆங்காங்கே அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் இந்த உலகத்தில் எப்படி அழிந்து போனார்கள் என்ற வரலாற்றையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சங்கை குறித்தானவர்களை, பொதுவாக நல்லவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை கொண்டு நல்ல விஷயம் பரவும். தீயவர்கள், கெட்டவர்கள், அக்கிரமக்காரர்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களோடு ஒட்டி இருக்கிற அந்த தவறுகளும் குற்றங்களும் தான் அங்கு பெருகும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அவர்கள் பல்கீஸ் என்ற ஒரு ராணியை சந்தித்து அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு விடுக்கிறார்கள். இந்த சம்பவம் நீண்ட சம்பவம். ஹுத்ஹுத் என்ற ஒரு பறவையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இப்படி ஒரு ராணி இருக்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சூரியனை வணங்கி கொண்டிருந்த அந்த அரசிக்கும் அந்த அரசிக்கு கீழ் இருந்த அந்த பிரஜைகளுக்கும் இஸ்லாமிய அழைப்பை கொடுக்கிறார்கள். இது நீண்ட சம்பவம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் பல்கீஸ் ராணி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கிறது. காலத் இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன் அஃஸதுஹா. மனிதர்களில், அரசர்களில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஊரில் நுழைந்தால் அஃஸதுஹா, அந்த ஊரையே அவர்கள் கெடுத்து விடுவார்கள். வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா, அந்த ஊரில் இருக்கிற கண்ணியவான்களையும் கேவலமானவர்களாக அவர்கள் மாற்றி விடுவார்கள் என்று பல்கீஸ் ராணி அவர்கள் சொன்ன விஷயத்தை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக சங்கையானவர்களே, ஒரு மனிதனுக்குள் எந்த குணம் இருக்கிறதோ அதன் பிரதிபலிப்பு தான் அவரது உடல் உறுப்புகளின் மூலம் வெளிப்படும். குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது, யாரெல்லாம் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களது முடிவுகளை நாம் கெட்டதாக ஆக்கினோம். எனவேதான் சூரத்துல் பக்ரா குர்ஆனில் இருக்கிற முதல் சூரா வரிசையில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்திருக்கிற சூரா, அந்த சூராவிலிருந்தே அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களுடைய கெட்ட முடிவுகளை அல்லாஹ் சொல்லுகிறார். ஜாலூத் என்ற ஒரு கொடிய அரசன் இருந்தான், அநியாயக்கார அரசன். அவனை எதிர்த்து தாலூத் என்ற ஒரு அறிஞர், ஒரு ஆலிம், ஒரு படையை திரட்டி கொண்டு அவனது அக்கிரமத்தை எதிர்த்து போரிட செல்லுகிறார். அந்த ஜாலூத் என்ற அநியாயக்காரன் 1500 நபர்களை கொண்ட பெரும் படை மிக்கவர். ஆனால் இந்த தாலூத் என்ற நல்லவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிற இந்த அறிஞர்களோடு செல்லுகிற கூட்டம் மிக சொற்பமானது, வெறும் 300 நபர்கள் தான். எதிரிகள் 1500, நல்லவர்கள் வெறும் 300 பேரு தான். அந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த படையில் இருந்து மிகச் சிறிய வயதுடையவர் ஒருவர் தான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அன்னைக்கு ஒரு சிறிய பையன், பின்னாட்களில் அல்லாஹ் தஆலா அவர்களை நபியாக ஆக்குகிறார்.
இப்ப இந்த படைபலம் கொண்ட இந்த அநியாயக்காரனை அழிக்க வேண்டும். தாலூத் என்ற அந்த ஆலிம் ஆலோசனை செய்கிறார், யார் அவனை அழிக்கிறதுக்கு போறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கதான் அந்த படையிலேயே ரொம்ப சின்ன வயசு, கம்மியான வயசு. அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள், அவ்வளவு பெரிய கொடியவனை அழிக்கிறது பெரிய ஆளெல்லாம் யாரும் போறேன்னா நான் போறேன். இந்த தண்ணியில இப்படி கல் எடுத்து சிப்பியை எறிவாங்கல்லங்க, அந்த மாதிரி கல்லை எடுத்துக்கொண்டு அவனை அழிப்பதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். அவ்வளவு பெரிய படைபலம் கொண்ட அந்த அநியாயக்கார அரசன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு சிறுவனால் அவன் கொல்லப்பட்டு அழிந்தொழிந்து போனான். எனவே சங்கை குறித்தானவர்களே, அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் விட்டு வைப்பதில்லை. அவர்களை அழிப்பதற்கும் அல்லாஹ் தஆலா பெரிய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துவதில்லை. சின்னஞ்சிறிய விஷயங்கள் அவர்களது படை பலங்களை, அவர்களது பலங்களை ஒன்றுமில்லாமலாக்கி இந்த உலகத்திலிருந்தே அழித்துவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல வந்த கொடிய அரசன் ஃபிரௌன். நமக்கெல்லாம் தெரியும், உலகத்தில் எந்த ஒரு அரசனும் சொல்லாத வார்த்தையை அவன் சொன்னான், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, இந்த உலகத்தில் என்னை விட பெரிய கடவுள் யார் இருக்க முடியும் என்று கேட்டான். காரணம் என்ன? அவனிடத்தில் இருந்த அந்த படைபலம், அவனிடத்தில் இருந்த அந்த அரசாட்சி, இவைகளெல்லாம் அவன் என்ன பேசுகிறான் என்பதையே மறக்க செய்து பேச செய்தது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த அநியாயக்காரனை எப்படி அழிச்சான்? வரலாறு நீண்டது. எது தேவையோ அதையும் மட்டும் சுருக்கமாக சொல்லுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த கூட்டத்தார்களையும் அழித்தொழிப்பதற்காக ஃபிரௌனும் அவரது படையினரும் துரத்தி கொண்டு செல்லுகிறார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஈமான் கொண்ட முஸ்லிம்களும் போறாங்க. பின்னால் ஃபிரௌனும் அவனது படையினரும் துரத்தி கொண்டு செல்கிறார்கள். கொஞ்சம் தூரம் போக ஊர் எல்லை வருகிறது. ஊர் எல்லையை தாண்டினா அதுக்கப்புறம் போக முடியாது, குறுக்கே நைல் நதி குறுக்கிடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு ஈமான் கொண்ட அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இன்னா முதரக்கூர், மூசா அவர்களே உங்களை நம்பி அல்லாஹ்வை நம்பி நாங்க வந்தோம், இன்னைக்கு நல்லா நாங்க மாட்டிக்கிட்டோம். முன்னால போனா நைல் நதி தண்ணியில அடிச்சு சாகணும், பின்னால திரும்பி போனா ஃபிரௌனும் அவனது படையினரும் ஆயுதங்களோடு இருக்கிறாங்க, நாங்க அதுல அழியணும், நல்லா நாங்க மாட்டிக்கிட்டோம். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நற்கதியான நிலை, அந்த நிலையிலும் கூட அவர்களது வாயிலிருந்து வந்த வார்த்தை இதுதான், இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். சங்கையானவர்களே, அல்லாஹ் சொன்னா மூசாவே உங்க கையில வச்சிருக்கிறீங்களே இந்த கைத்தடியை கொண்டு என்ன செய்யுங்க, நைல் நதியை அடியுங்க. நைல் நதியை அடிக்கிறார்கள், 11 பாதைகளாக பிரிகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டிருந்த மனிதர்களும் அந்த நைல் நதியை கடந்து உள்ளே செல்லுகிறார்கள். ஃபிரௌன் அப்படியே அதிசயமா பார்க்கிறான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. வரலாறுகளில் எழுதப்படுகிறது, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா அழிவை அந்த நைல் நதியில தான் வைத்திருந்தான். ஆனா எப்படி அழிஞ்சான் தெரியுமா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஃபிரௌன் அந்த நேரத்துல வந்திருந்த அந்த குதிரை இருக்கிறது, அது ஆண் குதிரையாமா. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண் குதிரையோடு வருகிறார்கள். வந்து ஃபிரௌனுடைய அந்த குதிரைக்கு முன்னாடி அப்படியே போறாங்க. பெண் குதிரையை பார்த்த ஆண் குதிரை அந்த மோகத்தில் பின்தொடர்ந்து உடனே என்ன செய்யுது, நேரா தண்ணிக்குள்ள போயிடுது. ஃபிரௌன் நினைத்து கொண்டான், நான் பெரிய அரசன், நான் வந்து நீ எனக்கு பயந்து நைல் நதி வழிவிடுகிறது என்று. ஆனால் அல்லாஹ் தஆலா அவனை அழிப்பதற்கு செய்த ஒரு சின்ன ஒரு சூழ்ச்சி, அந்த பெண் குதிரைக்கு பின்னால் ஃபிரௌன் பயணித்திருந்த அந்த ஆண் குதிரை செல்கிறது. ஃபிரௌனும் அவனது படையினரும் நடுக்கடலை எட்டுகிறார்கள், நைல் நதியினுடைய நடுப்பகுதிக்கு செல்லுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை வருது, நைல் நதியே நீ ஓடு. அனைவரும், ஃபிரௌனும் அவனது கூட்டத்தில் இருந்த அனைவரும் அழிந்தொழிந்து போனார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அநியாயக்காரர்களுக்கு நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்று முழு உலகத்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஃபிரௌனுடைய உடலை நாம் கியாமத் நாள் வரை பாதுகாப்போம்.
இன்னைக்கும் ஃபரௌனுடைய உடல் எகிப்தில கெய்ரோ என்ற மியூசியத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய உடல் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் கழிந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் கெடாம அப்படியே இருக்குதாங்க. இன்னைக்கு டூர் போறவங்க போய் பார்த்துட்டு வர்றாங்க. வெறும் வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, அல்லாஹ் சொல்றான், அநியாயம் செய்யறவர்களுக்கெல்லாம் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை உலகத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனது உடலை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். சங்கையானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்த ஒரு கொடியவர். கிதாபுல எழுதுறாங்க, முழு உலகத்தினுடைய ஆட்சியை அல்லாஹ் 4 மனிதர்களுக்கு தான் தந்திருந்தானாமா. முழு உலகத்துக்கு அவங்கதான் அரசர். முழு உலகத்துடைய ஆட்சி. அதுல 2 பேர் முஸ்லிம், 2 பேர் காபீர்கள். அந்த 2 முஸ்லிம்களில் ஒருவர் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவங்க நபி. இன்னொருத்தர் யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். சூரத்துல் கஹ்ஃபில் அவர்களது வரலாறு வருகிறது. அதே மாதிரி காபீர்கள் 2 பேருக்கு அல்லாஹ் முழு உலகத்தினுடைய ஆட்சியை தந்திருந்தான். அதுல ஒருத்தர் புக்த் நசர் அவன் பேரு, இன்னொருத்தர் நம்ரூத். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் வாழ்ந்த அந்த நம்ரூத் முழு உலகத்தினுடைய ஆட்சியும் தரப்பட்டவர். எப்படி ஃபிரௌன் என்னோட ஒரு பெரிய கடவுள் இந்த உலகத்துல இல்லைன்னு சொன்னாரோ, அதே வாதத்தை இந்த உலகத்தில் சொன்னவன் தான் அந்த நம்ரூத் என்ற அந்த அரசர். பாபிலோன் என்ற அந்த நகரத்தை ஆண்டான். அவனது அநியாயங்கள், அவனது அக்கிரமங்கள், அல்லாஹ் தஆலா அவனுக்கு எப்படி அழிவு கொடுத்தா வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. கொசுவுல 2 வகை இருக்கிறாங்க. ஒரு கொசு மனிதனுடைய உடலில் கடித்து ரத்தத்தை மட்டும் குடிக்கும். இன்னொரு கொசு இருக்கு, மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடிய கொசு. அல்லாஹ் தஆலா அந்த நம்ரூதின் மீது சாட்டிய கொசு மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய கொசு. அவனது மூக்கின் வழியாக தலைக்குள் செல்கிறது, சென்று மூளையை குடைகிறது. அவன் என்னதான் பெரிய அரசனாக இருந்தாலும், பொதுவாக அரசரிகளினுடைய 2 புறங்களிலும் அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு மாதிரி மின் விசிறிகள் இல்லை. அந்த பெரிய விசிறியை வச்சுதான் என்ன செய்வாங்கன்னா, காத்து வருவதற்காக அதை வீசுவாங்க. ஆனால் இந்த நம்ரூதினுடைய அரசவையில் மட்டும் அவனது ஆணவம், அவனது அக்கிரமத்திற்கு பாடம் தொகுட்டும் விதமாக அல்லாஹ் தஆலா வரலாறையே மாற்றினார். அவனுக்கு தலையில ஏதாவது ஒண்ண வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தால்தான் அந்த கொடையில கொசு சும்மா இருக்குமாமா. அப்பதான் அவன் தலையில பேசாம கொஞ்சம் ராகத்தா இருக்கும். இல்லைன்னு சொன்னா அவனால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, உட்கார முடியாது. காரணம் அந்த கொசு உள்ள போய் உடைஞ்சுக்கிட்டே இருக்குமாமா. அடிச்சு எடுத்து கடைசியில என்னன்னு செருப்பை வச்சு அடிக்க சொல்லிட்டான். அவனுடைய 2 அரசவையில 2 புறத்துல 2 சிப்பாய்கள். அவங்க வேலை என்னன்னா கையில செருப்பை வச்சு அவன் தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிச்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கு அந்த கொசு குடையிறது நிறுத்திடும். அடிக்கிறது விட்ட குடையிற ஆரம்பிச்சிருப்பாங்க. வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது, அந்த கொசு உள்ளே சென்று குறைந்ததின் காரணமாக அவன் அழிந்து போனான். அதனாலதான் வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதுவாங்க, அரசவையில் இருந்தும் இறுதி வரை செருப்படியை கேட்டு வாங்கிய அரசன் நம்ரூத். ஆட்சியை எல்லாம் தந்திருந்தான், செல்வ வளத்தை தந்திருந்தான், ஆனால் அக்கிரமும் அநியாயமும் மிகைத்திருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஆட்சி கட்டளையில் வைத்தும் கூட அல்லாஹ் தஆலா அவனுக்கு அழிவைத்தான் தந்தான். சங்கையானவர்கள், குர்ஆன்ல எந்த திசையில் பார்த்தாலும் அநியாயக்காரனுடைய வாழ்வு என்ன ஆனது என்பதை குர்ஆன் திட்ட தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு நடந்த விஷயம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த சூரத்துல் ஃபீல் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யானை வாசிகள் நபியே, அந்த யானை படைகளை நாம் எப்படி அழித்தொழித்தோம் என்பதை நீர் பார்க்கவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான். அபரஹா என்ற ஒரு மன்னன் காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி யானை படைகளோடு வருகிறார். அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய சோல்ஜர்ஸ், ராணுவத்திலேயே படைகளிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது எதுனா யானை படைதான். அப்படி யானை படைகளை திரட்டி கொண்டு காபத்துல்லாவை இடித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டி கொண்டு வருகிறான்.
அவன் அந்த யானைக்கு பேரு என்னன்னா மஹ்மூத். மஹ்மூதுன்னு சொன்னாலும் இது நபியுடைய பேரு. முகம்மது அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் மஹ்மூத். அவன் உட்கார்ந்து வந்த அந்த யானைக்கு பேரே மஹ்மூத் தானவாமா. அதே நபியுடைய பேரை வச்சிருக்கிற அந்த யானை மக்காவுக்குள்ள வருமா? காபத்துல்லாவுடைய அந்த திசையை நோக்கி அவன் வருகிறான். மக்காவுக்கு அருகில் வந்ததும் அந்த யானை காபத்துல்லாவை நோக்கி பயணிக்க மறுக்கிறது. வலதுபுறம் ஓட்டுறா, இடதுபுறம் ஓட்டுறா, பின்னால ஓட்டுனா எங்க வேணாலும் போகுது. ஆனால் காபத்துல்லா இருக்கிற அந்த திசையை மட்டும் அந்த திசையை நோக்கி செல்ல மறுக்கிறது. அந்த அபரஹாவே புரிஞ்சுக்கிட்டான், நம்ம சரியா மாட்டிக்கிட்டான். நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடக்கிறது ஒண்ணு. நம்முடைய சக்தியை விட மிகப்பெரிய சக்தி ஒன்று இங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் அவன் சுதாரிப்பதற்குள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அர்ஸல அலைஹிம் தய்ரன் அபாபீல். அந்த யானை படையை அழிப்பதற்கு நாம் அபாபீல் என்ற அந்த பறவையை நாம் அனுப்பினோம். அபாபீல்னா என்ன? சிட்டுக்குருவி மாதிரி ஒரு பறவை தான். அது பெரிய பறவை எல்லாம் இல்லை. என்ன செஞ்சது? தனது அலகுகளிலும் தனது கால்களிலும் மண் கட்டிகளை சுமந்து வந்தது. வாயில ஒரு மண் கட்டி, 2 கால்ல 2 கட்டி. ஒவ்வொரு பறவையும் 3 மண் கட்டிகளை சுமந்து வந்தது. அப்படியே வர்ற பறவையெல்லாம் மேல இருந்து அந்த 3 கட்டிகளை போடுது. எப்படியானது? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், எப்படி அந்த கால்நடைகள் வைக்கோல புல்ல தின்னு மென்னு துப்புச்சுன்னா எப்படி அது அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆயிருமோ, அது போன்று மிகப்பெரிய பலம் யானைப்படை என்ற அந்த படையை திரட்டி கொண்டு வந்தவருடைய அந்த அனைத்து படைகளும் மென்று தின்ன வைக்கோல்களை போன்று ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக சங்கை குறித்தானவர்களே, இன்னும் நீண்டு செல்கிறது. உலகத்துல யாரெல்லாம் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் இந்த உலக வாழ்க்கையை கழித்தார்களோ அவர்களது இறுதி முடிவை அல்லாஹ் தஆலா கேவலமாக ஆக்கி வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அபூ லஹப் முதல் அந்த அபூ குபைஸ் என்ற அந்த மலை, இன்னைக்கும் ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க எல்லாம் பார்க்கலாம், மக்காவுல இருக்குது. அந்த அபூ குபைஸ் என்ற அந்த மலையின் மீது ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்தாரின் பெயரை கூறி அழைக்கிறார்கள். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு பேசுறாங்க. ஏன்னா நபி ஆவதற்கு முன் முஹம்மது என்று சொன்னாலே அந்த முழு மக்கமா நகரமும் ஹுவ அமீன், அவர் நம்பிக்கையாளர், ஹுவ சாதிக், அவர் உண்மையாளர். அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா கூட எல்லாம் சொல்ற விஷயம் முகம்மது கூப்பிடுங்க, அவரு வந்தாருன்னா நல்ல தீர்ப்பு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி பட்ட ஆனதுக்கு பிறகு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். நபி அவங்க கேட்கிறாங்க, எனது உறவுகளே, தோழர்களே, இந்த மலைக்கு பின்னால் இருந்து இரவோடு இரவாக ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் அதை நம்புவீர்களா, நம்ப மாட்டீர்களா? அந்த முழு அங்கிருந்த மக்கள் கூட்டமும் சொன்னார்கள், முஹம்மதே, நீங்கள் உண்மையாளர், எங்களது வாழ்க்கையில் நீங்கள் பொய் பேசி நாங்கள் கேட்டது கிடையாது. அப்படி இருக்கையில நீங்கள் இந்த செய்தியை சொன்னீர்கள் என்றால் நாங்கள் எப்படி அதை மறுப்போம்? நாங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நான் ஒரே ஒரு கலிமாவை சொல்லுவேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், நாளை மறுமையிலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவார். அந்த கலிமாதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்ட மாத்திரம் தான் கூட்டத்தார்கள் அமைதியா இருக்கிறாங்க. இதை கேட்டு யோசனை செய்யறாங்க, சிந்திக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த அபூ லஹப் சொன்னான், அலிஹாதா ஜமஅதனா யா முஹம்மத், ஓ முஹம்மதே, இந்த வீணான விஷயத்துக்கு தான் எங்களை அழைச்சீங்களா? மண்ணை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வீசினார். வீசிவிட்டு சொன்னான், தப்பல்லக யா முஹம்மத், முஹம்மதே உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும் என்று நபி அவர்களை சபித்தார்.
சங்கை குறித்தானவர்களே, நபி அவர்கள் அவன் சபிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரிப்ளையும் கொடுக்கல, பொறுமையோடு இருந்தார்கள். குர்ஆனினுடைய வசனம் இறங்கியது, தப்பத் யதா அபீ லஹபின் வதர். அந்த அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும். ஏன் அல்லாஹ் அதை சொன்னான்னா, அந்த 2 கையில தான் மண்ணை அள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வீசினானாமா. இதை பொறுத்து கொள்ளாத அல்லாஹ் நபியோட அமைதியா இருந்தாங்கன்னா அல்லாஹ்வே சபித்தார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம அந்த சூறாவை ஓதிட்டு இருக்கிறோம். இனி கியாமத் நாள் தொட்டு யாரெல்லாம் அந்த சூறாவை ஓதுவார்களோ அந்த சாபம் அவனை சென்றடையும். வெறும் இது மட்டும் நடக்கல, அநியாயம் எவ்வளவு செஞ்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதிகாலை தொழுகைக்காக வீட்டில இருந்து பள்ளிக்கு வரும்போது குழியை பறிச்சு உள்ள போட்டு வச்சிருவானாமா. அன்னைக்கு மின்சாரம் இல்லாத காலம், முழு நபியவர்களின் முபாரக்கான அந்த காலை துளைத்தது, ரத்தம் வந்து பெரிய நோயின, பெரிய தொல்லை கொடுத்துட்டே இருந்தான். வரலாறுகளில் பதிவு செய்யப்படும் அவனது இறுதி நேரம் எப்படி இருந்தது. இன்னைக்கு எப்படி கேன்சர் அப்படின்னு சொல்றோமோ, அன்னைக்கு அது மாதிரி அவனுக்கு ஒரு நோய் வந்துதாமா. உடலில் இருந்து துர்வாடை. அவனது மகன்களே அவனை குடும்பத்திலிருந்து தனியாக ஆக்கி விட்டனர். அவன் அதே அந்த துர்நாற்றத்திலும் அந்த நோயிலும் இறந்து போனான். அரபுகளுடைய வழக்கம் என்னன்னா, ஒரு தந்தை இறந்து போனா மகன்கள் அந்த ஜனாசாவுடைய எல்லா விஷயத்தையும் செய்யணுமாமா. அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறது, கஃபன் தஃபன். இன்னைக்குதான் நம்ம வெளியிருந்து ஆளை காசு கொடுத்து கூப்பிடுறோம், ஆனால் அது முறையே இல்லை. அந்த இறந்த ஜனாசாவுக்கு நெருக்கமானவர்கள் யாரோ அவர்கள் தான் அந்த வேலைகளை செய்ய வேண்டும். ஆனா இந்த முதலில் வரலாற்றில் அந்த அபூ லஹபுடைய மகன்களே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தந்தையுடைய ஜனாசாவை தொடவே இல்லையா. அன்று இந்த மாதிரி கடுமையான வேலைகளை செய்ய கருப்பன் அடிமைகள் இருந்தாங்களாமா. அவங்களை கூப்பிட்டு குழியை பறிக்க சொல்லி நீண்ட நீண்ட குச்சிகளை, மூங்கில்களை வைத்து அந்த ஜனாசா அந்த சடலத்தை தொடாமல் அப்படியே குழியில போட்டு மண்ணை போட்டு மூடிட்டாங்களாம். சங்கை குறித்தானவர்களே, இன்றும் நாம் இந்த வரலாற்றை பேசுகிறோம். காரணம், அக்கிரமம் அநியாயம் செய்தவனுடைய இறுதி முடிவை அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கி வைத்தார். அதே போல அபூ ஜஹல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, லிகுல்லி உம்மத்தின் ஃபிரௌன். ஒவ்வொரு கூட்டத்திலும் அல்லாஹ் தஆலா ஒரு ஃபிரௌனை, ஒரு கொடியவனை வைத்திருந்தார். ஃபிரௌன் உம்மத்தி அபூ ஜஹல். என்னுடைய உம்மத்துடைய ஃபிரௌன், என்னுடைய சமுதாயத்துடைய ஃபிரௌன் யாருன்னா அபூ ஜஹல் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வசதியானவன், அறிவு கூர்மை வாய்ந்தவன், ஆனால் இஸ்லாத்தை மறுத்தான், அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் துணை போனான். அவனுக்கு இறுதி முடிவு எப்படி ஆச்சு? பத்ருடைய அந்த யுத்தகலாம், முஆது, முஅவ்வித் என்ற 2 சிறுவர்கள் அந்த அபூ ஜஹலை வெட்டி கொண்டாங்களாம். அவன் கழுத்து அறுபட்டு குட்டுயிரும் குலைவேறுமாக கிடக்கிறான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலேயே மிக உயரம் குறைந்தவங்களாம். நம்ம உட்கார்ந்தோம்னா என்ன ஹைட்டோ, நின்னா அவங்க அவ்வளவுதான் வளர்த்து இருப்பாங்க. அவ்வளவு குட்டையான சகாபி. அவனது கழுத்தை அறுத்தது அவர்கள் தான். எனவே சங்கை குறித்தானவர்களே, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் யார் தன்னுடைய வாழ்வை தூய்மையானதாக ஆக்குகிறாரோ, நற்செயல்களுக்கு துணை போகிறாரோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதனால குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நன்மைக்கும் இறை அச்சத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவத்துக்கும் குற்ற செயல்களுக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே யாருடைய வாழ்வு அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியில் அமையுமோ, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா சிறந்த வாழ்க்கை